அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பானவர்களே, டிசம்பர் 26ஆம் தேதி ஸ்ரீதர் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் கடவுள் எனும் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற ஒரு தொடரில் அத்தியாயம் 17 நாரே தக்பீர் பாகம் 2ல் சில பொய்களையும் அவதூறுகளையும் இஸ்லாத்து மேலே அள்ளி தெளிச்சிருக்காப்புல. அந்த கட்டுரைக்கான பதில் தான் அல்லது மறுப்பு தான் இந்த வீடியோ. நீங்கள் ஒரு இராணுவ மேஜரின் மனைவி. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் மூழ்கிறது. இந்தியா தோற்கிறது. இராணுவ வீரர்கள் எல்லோரும் கொல்லப்படுகிறார்கள். உங்கள் கணவர் மேஜர் கைதாகிறார். அவரிடம் ரகசியங்களை பகிர கேட்டு சித்திரவதை செய்கிறார்கள். பின்னர் அவரையும் கொள்கிறார்கள். உங்களையும் சிறைப்பிடிக்கிறார்கள். உங்கள் அழகை கண்டு மயங்கி உங்களை பங்கு போட போட்டி நடக்கிறது. பஞ்சாயத்து சீனாவின் இராணுவ தலைவர் வசம் போகிறது. பார்த்ததும் அவரே மயங்கி இவள் எனக்குத்தான் என அறிவிக்கிறார். அப்போதே உங்களை மனம் செய்து கொள்கிறார். அன்றிரவே சாந்தி முகூர்த்தம். இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த சம்பவத்தில் அறநெறி என்று ஏதாவது இருக்கிறதா? நவீன யுகத்தில் இதனை எந்த லாஜிக்கின் கீழாவது நியாயப்படுத்த முடியுமா? முகமது நபி தான் அந்த இராணுவ தலைவர் என்றால் நம்ப முடிகிறதா? சஃபியா பின்ட் ஹுவாய் என்னும் பெண் பானு நாதிர் என்னும் யூத பழங்குடி தலைவரின் மனைவி. நபிகளின் படை அந்த யூத கூட்டத்தை தோற்கடித்து அதன் ஆண்கள் அனைவரையும் கொள்கிறார்கள். ஒளித்து வைத்திருக்கும் செல்வங்களின் இடத்தை அறிய வேண்டி சஃபியாவின் கணவனை சித்திரவதை செய்கிறார்கள். பின்னர் அவன் தலை துண்டிக்கப்படுகிறது. அப்புறம் நபிகளின் வீரர்களிடையே அந்த கூட்டத்தின் பெண்களை அபகரிக்க போட்டி நடக்கிறது. அப்போது சஃபியாவை பார்த்த நபிகள் அவள் அழகில் மயங்கி அவளை தன்னுடையவள் என அறிவித்து இஸ்லாத்துக்கு மதம் மாற்றி மனம் செய்து கொள்கிறார். அவர்தான் நபிகளின் 10வது மனைவி. அவள் கணவன் சித்திரவதைக்குள்ளான அதே இரவே அவர்களின் கூடலும் நிகழ்கிறது. இப்படிதான் அவர் அந்த கட்டுரையை ஆரம்பிக்கிறாரு. இந்த கட்டுரையில் இந்த விஷயத்துல என்னென்ன தவறுகள், அவதூறுகள், பொய்கள் இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். அவர் ஒரு உதாரணம் சொன்னார் இல்லையா, ராணுவ மேஜருடைய மனைவி, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர், இதெல்லாம் இதுக்கும் அங்கே நடந்த சம்பவத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை, ஒப்பீடு செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, யூதர்கள் கூட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, முஸ்லீம்களை யாராவது தாக்க வந்தால் முஸ்லீம்களுக்கு யூதர்கள் உதவணும், யூதர்களை யாராவது தாக்க வந்தால் யூதர்களுக்கு முஸ்லீம்கள் உதவணும். இதுதான் அவங்களுக்குள்ள போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட். இந்த விஷயத்துக்கு மறுப்பு சொல்றதுக்கு முன்னாடி இவருடைய கட்டுரையை முழுவதாக படித்த பிறகு எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரோ ஒரு யூத கைக்கூலி எழுதுனதை அப்படியே காப்பி அடித்து இங்கே ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. இந்த ஸ்ரீதர் சுப்பிரமணியனுக்கு சரியான ஒரு அறிவு கிடையாது. ஒரு விஷயத்த ஆராய்ஞ்சு இது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்க்கக்கூடிய பகுத்தறிவு கிடையாது. எவனோ எங்கேயோ வாந்தி எடுத்ததை அப்படியே வாரி தின்னுட்டு இங்கே மறுபடியும் அப்படியே வாந்தி எடுத்திருக்காப்புல. அதுதான் இவர் இந்த கட்டுரையிலேருந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ ஒன்று ஒன்றா அந்த கட்டுரையில் உள்ள பொய்களையும் அவதூறுகளையும் நம்ம பார்ப்போம். ஏற்கனவே சொன்னது போல் அந்த அக்ரிமெண்ட் இருக்குது. மக்காவிலிருந்து ஒரு கூட்டுப்படை மதீனாவுக்கு வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் முஸ்லீம்களையும் அழிச்சு ஒழிக்கணும் அப்படிங்கிறதுடைய குறிக்கோளை தான் அவங்க வராங்க. இப்போ அவங்களுக்கு 2 பக்கமும் பயிற்சி தோட்டங்களும் மலைகளும் இருக்குது. ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆலோசனை பேரில், சல்மான் பின் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆலோசனை பேரில் ஒரு பெரிய அகழியை தோன்றாங்க. அகழிக்கு இந்த பக்கம் அவங்களால வர முடியாத அளவுக்கு பெரிய அகழியாக தோண்டப்பட்டிருக்கு. இப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது அந்த பனு குறைலாவுடைய யூதர்களோடு இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு வழியாக தான் மக்கா எதிரிகள் முஸ்லீம்களை தாக்குறதுக்காக வரக்கூடிய ஒரே ஒரு வழியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த மக்கால கூட்டுப்படைகள் என்ன பண்ணுதுன்னா, அந்த யூதர்கள்ட்ட போய் பேசி அவங்களுடைய மனங்களை மாற்றி முஸ்லீம்களை போரில் கொள்றதுக்காக முயற்சிகளில் ஈடுபடுது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்கள அந்த யூத கூட்டத்து இடத்துல அனுப்பி, நமக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, ஒப்பந்தம் இருக்குது, அதனால் நீங்கள் கூட்டுப்படை கூட நீங்கள் சேரக்கூடாது, நீங்கள் முஸ்லீம்கள் கூட தான் சேரணும், அல்லது அவங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படணும்னு சொன்னப்போ, யூதர்களை பற்றி தான் அவங்களுக்கு தெரியுமே. எப்பொழுதுமே வாக்குறுதியை காப்பாற்றாத ஒரே இனம் அப்படின்னா அது யூத இனம் தான். உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அவங்க கூட சேர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சில சூழ்ச்சிகள் மூலமாக போர் இல்லாமலே முஸ்லீம்கள் வெற்றி பெறுறாங்க. இதை பற்றி முழு விவரம் வேணும் அப்படின்னா, யூதர்களின் சூழ்ச்சியை முறியடித்து அகழ் போரில் வெற்றி பெற்ற முஸ்லீம்கள் அப்படின்னு ஒரு டாபிக் நான் பேசியிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வேணுங்கிறவங்க பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு முஸ்லீம்கள்ட்ட ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு அதை முறிக்கக்கூடிய ஒரு கேவலமான செயலை தான் அந்த யூதர்கள் செஞ்சாங்க. அப்படியாப்பட்ட யூதர்களுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்டனை கொடுத்தாங்க. பொதுவாகவே போரில் பிடிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கட்டும் அல்லது ஆணாக இருக்கட்டும், அவங்களுடைய செல்வங்களாக இருக்கட்டும், யார் போரில் வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு அது சொந்தம். அதுதான் காலமாக எல்லா மனிதர்களும் எல்லா நாட்டு மக்களும் பின்பற்றக்கூடிய ஒரு முறையாக இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபியா ரலியல்லாஹு அவங்கள திருமணம் முடிக்கிறாங்க. ஆனால் இந்த அரகுர ஸ்ரீதர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ஏதோ முஸ்லீம்களாக போய் சண்டை போட்டது போலையும், அவர்களை கொண்டது போலையும், அவங்களுடைய பொருட்களை அபகரித்தது போலையும், அதாவது இந்த போருக்கான சம்பவம் பின்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சு, பின் கதைகள் என்ன வரலாறு அப்படிங்கிறது எதுவுமே தெரிஞ்சிக்காம அல்லது தெரிய விரும்பாமல் இஸ்லாத்தின் மேலே ஒரு தவறான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கட்டுரையை அவர் எழுதியிருக்காரு.
அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நபிகளுடைய வாழ்க்கையில் பல்வேறு நிகழ்வுகள், சம்பவங்கள், அவர் நடந்து கொண்ட முறைகள் அல்லது அவர் தெரிவித்த கருத்துக்கள் எல்லாமே தொகுக்கப்பட்டு தனி நூலாக வழங்கப்படுகிறது. இந்த தொகுப்புகளுக்கு ஹதீஸ் அல்லது ஹதீத் என்று பெயர். குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இந்த ஹதீஸ் நூல்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அவற்றை அடியொட்டி நடந்து கொள்வது முஸ்லிம் ஆண்களுக்கு கடுமையாக விதிக்கப்பட்டது. உலகிலேயே அனைத்து ஆண்களுக்கும் ரோல் மாடலாக இந்த நபிகள் திகழ்கிறார். இதை நான் சொல்லவில்லை, குர்ஆனில் இறைவனை அறிவிக்கின்றான். இறைவன் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை வைத்து இறைவனை தொடர்ந்து நினைத்து வருபவர்கள் அனைவருக்கும் இறை தூதர் ஒரு ஆகப்பெரிய உதாரண புருஷனாக விளங்குகிறார். இது அல்-அஹ்ஸாப் 33:21 சொல்லுது. அதே போல உண்மையிலேயே நீங்கள் நபிகள் ஒரு ஆகச்சிறந்த ஆளுமைதான் அப்படின்னு 68:4 அப்படிங்கிற வசனம் சொல்லுது. உலகமெங்கும் முஸ்லிம்கள் இந்த குர்ஆன் வரிகளை சீரியஸாக எடுத்துக்கொள்கின்றனர். நபிகளை ஒரு உதாரண புருஷராகவே வருந்து கொள்கின்றனர். நபிகளை அவமதிக்கும் அல்லது கேலி செய்யும் எந்த முயற்சியையும் முஸ்லிம் சமூகம் வன்முறையால் எதிர்கொள்கிறது. அல்லாஹ்வை பற்றி எது வேண்டுமானாலும் சொல்லிக்கொள், ஆனால் நபிகள் மீது கை வைக்காதே என்று ஒரு பெர்சிய பழமொழியே இருக்கிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கேலி செஞ்சா, அவமதிச்சா முஸ்லிம்கள் வன்முறை மூலமாக எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை இங்கே கட்டமைக்க விரும்புகிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஹதீஸாக தொகுக்கப்பட்டு இருக்குது. அதிலிருந்து உங்களுடைய சந்தேகங்கள் நீங்கள் கேட்டால் பரவாயில்ல. ஆனால் கேலி செய்யக்கூடிய, அவமதிக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியையும் முஸ்லீம் சமூகம் சும்மா விட்டு வைக்காது. முஸ்லீம் சமூகத்தில் எல்லாருமே ஒரே போல் இருக்க மாட்டாங்க. வாயால் பேசக்கூடியவங்க வாயால் பேசுவாங்க, கையால் பேசுவாங்க. அதனால் அவதூறு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பயந்துக்கணும். அதை விட்டுட்டு அவதூறு செஞ்சதுக்கப்புறம் அதனுடைய எதிர்வினையை நீங்கள் எதிர்கொள்ள முடியல, வன்முறை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுல நியாயம் கிடையாது. இவர் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் நாகரிக சமுதாயம். நாகரிக சமுதாயமாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும், யாரை பற்றியும் அவமதிக்கவும் கூடாது, கேலி செய்யவும் கூடாது, அவதூறும் சொல்லக்கூடாது. அப்படி அவதூறுகள் செய்யக்கூடிய சமயத்தில் அதற்கான எதிர்வினைகள் வர்றப்ப, இங்கே பார்த்தீங்களா முஸ்லீம்கள் இப்படி பண்ணுறாங்க, நாகரிக சமுதாயத்தில் இப்படி செய்வாங்களாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவார். ஆனால் நாகரிக சமுதாயமாக இருக்கக்கூடிய மக்கள் ஏன் இந்த அவமதிக்கக்கூடிய செயலையும் கேலி செய்யக்கூடிய செயலையும் ஏன் செய்கிறாங்க, அதை இவர் கேட்க மாட்டாப்புல. அல்லாஹ்வை பற்றி எது வேண்டுமானாலும் சொல்லிக்கொள், ஆனால் நபிகள் மீது கை வைக்காதுன்னு ஒரு பெர்சிய பழமொழி சொல்லுதான். பெர்சிய பழமொழி முஸ்லீம்களுடைய வழிமுறை கிடையாது. அதை நம்ம பின்பற்றணுங்கிற அவசியம் கிடையாது. யார் வேணால் என்ன வேணால் எழுதிட்டு போவாங்க. அதுக்கு இஸ்லாம் பொறுப்பேற்காது. அப்படி ஏக இறைவனாலேயே ஏகத்துக்கும் புகழப்படும் நபிகள் வாழ்வியலை பற்றி பேசும் ஹதீஸை நிஜமாகவே பின்பற்றினால் எப்படிப்பட்ட அறநிலைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வாழ வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. நபிகளின் 10வது மனைவி சம்பவத்தை மேலே பார்த்தோம். அதில் ஒரு வரி கூட நான் இட்டு கட்டியதில்லை. அது பற்றி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. சஹீஹ் புகாரியில் 1வது புத்தகம் 8வது ஹதீஸ் அல்லது 371வது ஹதீஸாக அவர் இதை பதிகிறாரு. இவர் எதுவுமே இட்டு கட்டலை. ஆனால் இந்த போர் எதுக்காக நடந்தது அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை மறைச்சிட்டாரு. அதிலிருந்து இவருடைய கைமத்தனம், இவருடைய திருட்டு புத்தி வெளிப்படுது. இஸ்லாத்தின் மீது ஒரு வன்மத்தை வச்சுட்டு தான் இவர் எழுதியிருக்காரு. எந்த ஒரு வரலாறையும் ஆதி முதல் அந்தம் வரைக்கும் படித்து அதுக்கப்புறம் தான் கருத்து சொல்லணுமே தவிர, அறகுறையாக படிச்சுட்டு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுத்து பேசுறது மிக மோசமான செயல். பாதி கிணறு தாண்டுனா கிணத்துக்குள்ளே விழுந்து அடிபட்டு சாக வேண்டியதான். நபிகள் மொத்தம் 11 பேரை மனம் செய்கிறார்கள். குர்ஆனில் முஸ்லிம்களுக்கு அதிகபட்சம் 4 மனைவியர் தான் அனுமதி. அதாவது நபிகள் இறைவன் மூலம் கொடுத்த விதியை அவரே மீறியிருக்கிறார். அப்படி நடந்து கொள்வதற்கு ஒரு விதிவிலக்கையும் அவரே இறைவன் மூலம் தனக்கு கொண்டும் இருக்கிறார். குர்ஆனில் பின்வரும் ஒரு வரி அதற்கு சாட்சி. கூடவே முஸ்லிம் பெண்கள் தங்களை உங்களிடம் ஒப்படைக்க வந்தால் நபிகளும் அவளை மணக்க சம்மதித்தால் செய்து கொள்ளலாம். இந்த விதிவிலக்கு பிரத்யோகமாக நபிகளுக்கு மட்டும்தான், இதர முஸ்லிம்களுக்கு இல்லை அப்படிங்கிற இந்த குர்ஆன் வசனத்தை கொண்டு வரார். அதாவது அல்-அஹ்ஸாப்ல 33வது அத்தியாயத்தில் 50வது வசனமாக இதை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த குர்ஆன் வசனம் அதை பற்றி பேசக்கூடியதில்லை. காரணம் என்னென்னா, அதுக்கு அடுத்த வசனமான 51வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கனாலே புரிஞ்சிடும். நபியே, உங்கள் துணைவரான அவர்களில் நீங்கள் விரும்பியவர்களை விரும்பும் காலம் வரை ஒதுக்கி வைக்கலாம். நீங்கள் விரும்பியவர்களை விரும்பும் காலம் வரை உங்களோடு இருக்க வைக்கலாம். நீங்கள் ஒதுக்கி வைத்தவர்களில் யாரை விரும்புகின்றீர்களோ அவர்களை மறுபடியும் உங்களுடன் சேர்த்து கொள்ளலாம். இதனால் உங்கள் மீது குற்றம் ஏதுமில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 13 மனைவிகள் இருந்தாங்க. அவங்கள 13 பேரையும் அவங்க சமமாக பாவிச்சாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சௌதா ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணாங்க, வயசானவங்க, அவங்க தங்களுடைய இரவை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்காக விட்டு கொடுத்தாங்க. இது சம்பந்தமாக தான் இந்த குர்ஆன் வசனமும் இந்த ஹதீஸும் சொல்லுது. புகாரில் 4789வது ஹதீஸாக ஒரு ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு. அதில் படிச்சிங்கன்னா கடைசியில், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறை தூதர் அவர்களே, வேறொரு மனைவிக்காக என்னுடைய நாளை விட்டுக் கொடுக்கும்படி நீங்கள் என்னிடம் அனுமதி கேட்பதாக இருந்தால் நான் யாருக்காக வேண்டியும் தங்களை விட்டுக் கொடுக்க விரும்ப மாட்டேன் என்று சொல்வேன் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறதா இந்த ஹதீஸில் பதியப்பட்டிருக்கு. அப்போ இதுலேருந்து பார்க்குறப்ப அந்த 13 மனைவிமார்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய நேரங்களை பகிர்ந்து கொள்வது பற்றி தான் இங்கே வருதே தவிர, இஷ்டம் போல கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி இந்த குர்ஆன் ஆயத்து சொல்லலை.
அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த இறை செயல்பாடு ஒரு 6 வயது சிறுமியை மரணம் செய்து கொள்வது வரை சென்றுள்ளது. இந்த சம்பவம் பிரபலமானதும் சர்ச்சை வாய்ந்ததுமாகும். தனது உற்ற நண்பர் அபூபக்கரின் மகள் ஆயிஷாவை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் அவர்கள் அவள் தந்தையிடம் கேட்டபோது அவர் முதலில் மறுத்திருக்கிறார். அவள் ஒரு சிறுமிதானே என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு நபிகள் ஆயிஷாவை இறைவன் என் கனவில் காட்டியிருக்கின்றான் என்று பதில் சொல்லியிருக்கிறார். சஹீஹ் அல் புகாரியில் 91வது புத்தகத்தில் 30வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு, அல்லது 7012வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸை சொல்லிட்டு அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு 53 வயது, உங்கள் கனவில் ஒரு நண்பரின் 6 வயது பெண் தோன்றுகிறாள். அடுத்த நாள் காலை அவரிடம் போய் பெண் கேட்பீரா? முதல்ல இங்கே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்காக கேட்குறப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மறுக்கலை. அவங்க உடனே ஓகேன்னு தான் சொல்கிறாங்க. மறுத்ததாக அவர் ஒரு பொய்யை இங்கே சொல்கிறாரு. அதே போல் நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாரு. 53 வயசு ஆள் ஒருத்தர் உங்கள் பொண்ணை 6 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணு கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இது ஒரு சாதாரண நடைமுறை தான் இருந்துச்சு. இஸ்லாமிய எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பலவிதமாக விமர்சிச்சிருக்காங்க. ஆனால் யாருமே ஆயிஷா ரலியல்லாஹுடைய விஷயத்தை, அதாவது 6 வயசில் கல்யாணம் முடிச்சிட்டார், 9 வயசில் குடும்பத்தை ஆரம்பித்தார் அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமாகவே விமர்சனமாக வைக்கல. காரணம் என்னன்னா, அந்த காலத்தில் ஏன் 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு வயசான ஒரு சிறிய ஒரு பெண்ணை அல்லது குழந்தையை கல்யாணம் பண்ணுறது சர்வசாதாரணமாக நடந்த ஒரு நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள 6 வயசில் கல்யாணம் பண்ணாங்க, 9 வயசில் குடும்பத்தை ஆரம்பித்தாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான், சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம், இது அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படின்னு. அதையும் தாண்டி என்னுடைய சொந்தமாக என்ன எனக்கு தோணுது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை பதியப்பட்ட அந்த ஹதீஸ்களில் 3ல் 1 பங்கு ஹதீஸ்களை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க தான் அறிவிச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு எப்படி இருப்பாங்க, எப்படி தொழுவாங்க, எவ்வளோ நேரம் தொழுவாங்க போன்ற பல விஷயங்களை அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்கோ கம்ப்யூட்டரோ இல்லாத சமயத்தில் ஒரு பசுமரத்து ஆணி போல் பதியக்கூடிய விஷயங்கள் சின்ன வயசுலேயே உள்ளவங்களுக்கு தான் அந்த பசுமரத்து ஆணி போல் மனசில் பதியக்கூடியதாக இருக்குது. அதனால தான் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசு பெண்ணை கல்யாணம் முடித்து 9 வயசில் குடும்பத்தை ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதுக்காக காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம், என்னுடைய கருத்து தான். ஆனால் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இது அல்லாஹ்வுடைய நாட்டம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை பற்றி பேசுகிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது தான் இதோட முடிவு. அடுத்ததாக என்ன எழுதுறாரு அப்படின்னா, ஆயிஷாவின் 6 வயதில் திருமணமும் 9 வயதில் சாந்தி முகூர்த்தமும் நடந்தது. அந்த 3 வருடங்கள் அவளை கலவிக்காக தயார்படுத்தும் வேலைகளும் நடந்திருக்கின்றன. அவளின் எடையை அதிகரிக்கும் முயற்சிகளும் அதில் அடக்கும் அப்படின்னு சுனான் அபுதாவுதில் உள்ள ஒரு ஹதீஸையும் புகாரியில் உள்ள ஒரு ஹதீஸையும் அவர் மேற்கோள் காட்டுறாரு. கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்புறம் அடுத்தது குடும்பம் நடத்துறதுக்காக என்ன ஏற்பாடுகள் செய்யணுமோ அதை தான் செய்வாங்க. அவங்க வெள்ளரிக்காயையும் டேட்ஸையும் பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து சாப்பிட அவங்களுடைய அம்மா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஹதீஸ் சொல்லப்படுது. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன எழுதுறாரு அப்படின்னா, இன்றைக்கு உலகெங்கும் சவுதி அரேபியா உட்பட பெண்களுக்கு திருமண வயது நிர்ணயிக்கப்படுகிறது. பெரும்பாலான நாடுகளில் வயது வந்த மனிதன் ஒரு சிறுமியுடன் உறவு கொள்வது சட்டவிரோதமாக இருக்கிறது. பெரும்பாலான முஸ்லீம்கள் கூட அதை செய்வதில்லை. ஆயிஷா அத்தியாயம் மிதவாத முஸ்லீம்களுக்கு இன்று வரை சங்கடமூட்டும் ஒன்றாகவே திகழ்கிறது. அதை பல்வேறு வகைகளில் மென்மைப்படுத்தவும் நியாயப்படுத்தவும் பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு 53 வயது ஆண் ஒரு 6 வயது குழந்தையை மணந்ததையும் அதற்கு 9 வயதானதும் அச்சிறுமியுடன் உடலுறவு கொண்டதையும் எப்படி நியாயப்படுத்த இயலும் அப்படின்னு கேட்குறாரு. சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் பெண்ணுக்கு திருமண வயது நிர்ணயிக்கப்படலை. எப்போ ஒரு பெண் வயதுக்கு வராலோ அப்போ கல்யாணம் முடிக்கலாம் அப்படிங்கிறது தான். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பல மாகாணங்களில் திருமண வயது 18, ஒரு சில மாகாணங்களில் 14 வயதுலேயும் திருமணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி கூட 2025 கூட ஒரு பெண்ணுக்கு அல்லது குழந்தைக்கு திருமண வயது இதுதான் அப்படிங்கிறத உலக அளவில் யாருமே நிர்ணயிக்க முடியல. 53 வயது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 6 வயசு குழந்தைய மணந்ததை எப்படி நியாயப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் நியாயம்லாம் படுத்தலை, அது சரிங்கிறதால தான் அது சரின்னு தான் சொல்லிட்டு போகிறோமே தவிர, அது தவறுன்னு சொன்னால் தானே நாங்கள் நியாயப்படுத்த முடியும். அது தவறே கிடையாது, அது சரியானது, அல்லாஹ்வுடைய நாட்டம். அதனால் நாங்கள் அதை தவறுன்னு சொன்னால் மட்டும் தான் நியாயப்படுத்த முடியும். ஆனால் நாங்கள் அதை தவறுன்னு சொல்லலை, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அதே போல் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னா நாங்கள் கொடுப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக இருந்தால், ஒரு நபியாக இருந்தால் 6 வயசு பொண்ணாக இருந்தாங்கன்னா 10 வயசு பொண்ணாக இருந்தாங்கன்னா நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. சாதாரண மக்களுக்கு, சாதாரண மனிதர்களுக்கு தரத்துக்கு தயார் கிடையாது. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, அடுத்ததாக அடிமை முறைமை. இது பற்றி குர்ஆன் அத்தியாயத்திலேயே பார்த்தோம். ஹதீஸ் இன்னும் பல படிகள் மேலே போகிறது. நபிகளும் அடிமைகளை வைத்திருந்தார்கள். இன்னும் ஒரு சில ஹதீஸுடைய நம்பர்லாம் போட்டிருக்காரு. போரில் தோற்றவர்களின் பெண்களை அடிமைகளாக தன் படையினருக்கு விநியோகித்திருக்கிறார். பெண் அடிமைகளை விற்று வாங்கியிருக்கிறார். ஒரு அடிமைக்கு கொடுத்த விடுதலையை ரத்து செய்து அந்த அடிமையை விற்பனை செய்து கொடுத்திருக்கிறார். அடிமைகளை விடுதலை செய்வதை விட அவர்களை வேறு யாருக்கேனும் பரிசாக அளித்து விடுவது உசிதம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார் அப்படின்னு இந்த ஹதீஸ் நம்பர்லாம் போட்டிருக்கிறாரு. ஏற்கனவே சொன்னது போல தான், யார் போரில் விழுறாங்களோ அங்கே தோல்வி அடைஞ்சவங்க அடிமை. அவங்கள்ட்ட போருக்கு வரக்கூடிய எல்லாமே அடிமையாக பிடிக்கப்படுவாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அதை ஒரு பெரிய விஷயமா பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் சொல்கிறாரு, அதை விட விசேஷம், அடிமை வைத்திருப்போருக்கு வரி விலக்கு உள்ளது.
ஜக்காத்து தான் ஜக்கத்துன்னு எழுதியிருக்காரு. ஜக்கத் என்பது முஸ்லீம்களுக்கு உள்ள கட்டாய நன்கொடை வரி. ஆனால் முஸ்லீம்கள் வைத்துள்ள அடிமைகள் குதிரைகள் மேல் ஜக்கத் வரி கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்கிறார்கள். சஹீஹ் புகாரியில் 1464வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. புகாரில் 2592வது ஹதீஸும் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் விடுதலை செய்கிறதுக்கு பதில் உங்களுக்கு உங்களுடைய தாயின் சகோதரர்களுக்கு அவளை கொடுத்து விட்டுருக்கலாமே, அதாவது கிஃப்டாக கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஹதீஸையும் அவர் இங்கே மேற்கோள் காட்டிருக்காரு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் போரில் கிடைக்கக்கூடிய எல்லாமே அவங்களுக்கு வெற்றி பெறக்கூடியவங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்க நினச்சா உரிமை விடலாம், அடிமையாக வச்சுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அது அந்த காலத்தில் இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இந்த நடைமுறை இருந்துச்சு. அதனால் இதை பற்றி ஒரு பெரிய விஷயமாக பேச தேவையில்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நபிகளின் தண்டனைகள் பலவும் குரூரமானதாக இருந்திருக்கின்றன. ஒருமுறை உக்குள் பழங்குடியை சேர்ந்த சிலர் நபிகளின் மேய்ப்பனை கொன்றுவிட்டு அவருக்கு சொந்தமான சில ஒட்டகங்களை தேடிக்கொண்டு ஓடிவிட்டனர். நபிகளின் ஆட்கள் அவர்களை தேடி பிடித்து கொண்டு வந்தனர். அவர்களுக்கு நபிகள் வழங்கிய தண்டனை சூடான இரும்பு கம்பியால் அவர்கள் கண்களை பொசுக்கி அவர்களின் கால் கைகள் வெட்டி கடும் வெப்பமாட்டும் பாலைவனத்தில் அவர்களை போட்டு விடுவது. அவர்களுக்கு தாகம் ஏற்படும் போது தண்ணீர் கூட கொடுக்கப்படவில்லை. சஹீஹ் புகாரியில் 6804வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. அதுதான் இங்கே அவர் சொல்கிறாரு. அந்த ஹதீஸில் என்ன தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, மதம் மாறி வன்முறையில் ஈடுபட்டோருக்கு அவர்கள் சாகும் வரை தண்ணீர் தரப்படவில்லை. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு உக்குல் குலத்தாரில் 10க்கும் குறைவான சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் ஏழைகள் மற்றும் அகதிகளின் சாவடியாக அமைந்திருந்த திண்ணையில் தங்கியிருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு மதீனாவின் தப்பழ்ப்ப நிலை ஒத்துக்கொள்ளவில்லை. எனவே அவர்கள் இறைத்தூதர் அவர்களே, எங்களுக்கு சிறிது ஒட்டகப்பால் கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் தூதரின் பொறுப்பில் இருக்கும் ஒட்டகங்களை நீங்கள் சென்றடைவதை தவிர வேறு வழி இருப்பதாக நான் காணவில்லை என்று கூறினேன். எனவே அவர்கள் அந்த ஒட்டகங்களிடம் சென்று அவற்றின் பாலையும் சிறுநீரையும் அருந்தி நலமும் உடல் வளமும் பெற்றனர். பிறகு அந்த ஒட்டகங்களின் மேய்ப்போரை கொலை செய்துவிட்டு ஒட்டக மந்தையை ஓட்டி சென்று விட்டனர். அப்போது இறைந்து சப்தமிட்டபடி ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நடந்ததை தெரிவித்தார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்குல் குலத்தாரை பின்தொடர்ந்து சென்று அவர்களை பிடித்து வருவதற்காக சிலரை அனுப்பி வைத்தார்கள். பகல் பொழுது உச்சிக்கு வருவதற்குள் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் பிடித்துக் கொண்டு வரப்பட்டார்கள். அப்போது ஆணிகளை பழுக்க காய்ச்சி கண்ணிமைகளின் ஓரங்களில் சூடிடுமாறு பிடித்தார்கள். அவர்களின் கைகளையும் கால்களையும் வெட்டச் செய்து அவர்களின் காயங்களுக்கு மருந்திடாமல் அப்படியே விட்டுவிட செய்தார்கள். பிறகு மதீனாவின் புறநகரில் இருந்த ஹர்ரா பகுதியில் அவர்கள் போடப்பட்டார்கள். அவர்கள் குடிப்பதற்கு நீர் கேட்டுக் கொண்டிருந்தனர். இறக்கும் வரை அவர்களுக்கு குடிப்பதற்கு நீர் தரப்படவில்லை. அறிவிப்பாளர் அபூ கிலாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் கூறினார்கள், அவர்கள் திருடினார்கள், கொலை செய்தார்கள், அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிராக வன்முறையில் ஈடுபட்டார்கள். அதாவது அந்த வந்த கூட்டம் ஒட்டகங்களை அங்கே உள்ளவங்களை அவரை கொன்னுட்டு ஒட்டகத்தை எடுத்துகிட்டு போனது தப்பு கிடையாதாமா. ஆனால் அவங்கள பிடிச்சிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தது மட்டும் தப்பாமா. இது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு சிந்தனைன்னு பாருங்கள். தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. அப்போ கூட்டு கொஞ்சணும். இவர் வீட்டுக்குள்ளே யாராவது பூந்து தேடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார், இன்னும் ஒரு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் இந்தப்பா வச்சுக்கன்னு கொடுத்துட்டு வந்துடுவார். எவ்வளோ பெரிய அறிவழியாக இருக்கிறார் பாருங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, ஆம், ஒட்டக சிறுநீர் பல வியாதிகளை போக்கும் என்று நபிகள் கருத்தளித்திருக்கிறார். இதே சம்பவத்தில் நீண்ட பயணம் காரணமாக உடல்நலம் குன்றி நபிகளை பார்க்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் உடல் குணமடைய ஒட்டகப்பால் மற்றும் சிறுநீரை பரிந்துரைத்திருக்கிறார். அவர்கள் அதை பருகி குணமாகினர் என்றும் அந்த ஹதீஸ் தெரிவிக்கிறது. இதன் தாக்கம் இன்று வரை மத்திய கிழக்கில் நிலவுகிறது. இங்கே கோமி ஆராய்ச்சியாளர்கள் போல மத்திய கிழக்கில் ஒட்டக சிறுநீர் ஆய்வாளர்கள் பலர் இருக்கின்றனர். ஒட்டக சிறுநீர் பாக்கெட் செய்யப்பட்டு விற்பனையாகவும் செய்கிறது. இந்த ஹதீஸில் இவர் எப்படியோ ஒரு பொய்யை சொல்கிறார் பாருங்க. ஹதீஸ் இருக்குது, தெளிவாக இருக்குது. எனவே அவர்கள் அந்த ஒட்டகங்களிடம் சென்று அவற்றின் பாலையும் சிறுநீரையும் அருந்தி நலமும் உடல் வளமும் பெற்றனர் அப்படின்னு தான் இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க, இறை தூதர் அவர்களே, எங்களுக்கு சிறிது ஒட்டகப்பால் கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போக சொல்கிறாங்க. அங்கே போய் நீங்கள் சிறுநீரை குடிங்கன்னு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. அந்த ஹதீஸில் அப்படி வார்த்தையே கிடையாது. போனவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களாவே பாலையும் சிறுநீரையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு உடம்பு சரியாகுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் பாலையும் சிறுநீரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிங்க, இந்த நோய் சரியாகும் அப்படின்னும் எங்கேயும் சொல்லலை. அப்படி ஒரு ஹதீஸ் எனக்கு தெரியல. நீங்கள் இருந்தால் அந்த அரகுரா ஸ்ரீதர் கொடுத்தாரு அப்படின்னா நான் படித்து தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, போலவே இன்னொரு ஹதீஸில் ஒரு ஈயின் ஒரு இறக்கையில் வியாதியும் மறு இறக்கையில் அதற்கான மருந்தும் இருக்கிறது. எனவே உங்கள் டீயில் ஈ விழுந்து விட்டால் அதை முழுவதுமாக முக்கி எடுத்து அப்புறம் தான் தூக்கி வீச வேண்டும் என்று சொல்கிறார். இந்த ஹதீஸ் புகாரியில் 3320வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஹதீஸுடைய தரம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆய்வில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் ஆய்வில் உள்ளது அப்படிங்கிறதால இதை நம்ம ஆதாரபூர்வமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த மாதிரி நிறைய இருக்கிறது. உங்களுக்கு சாத்தான் தான் கொட்டாவியை வரவழைக்கிறது. நீங்கள் இரவு தொழுகை செய்யாமல் தூங்கினால் சாத்தான் உங்களுக்கு அதில் சிறுநீர் கழித்துவிடும். பள்ளிகள் கொல்லப்பட வேண்டியவை. காரணம், இப்ராஹிம் தூதர் நெருப்பில் தூக்கி வீசப்பட்ட போது அனைத்து விலங்குகளும் அந்த நெருப்பை அணைக்க முயன்றன. பள்ளி மட்டும்தான் அதை ஊதி பெருக்க முயன்றது. பள்ளிகளை ஒரே அடியில் கொன்றால் ஆகப்பெரிய பலன் கிடைக்கும். 2 அடியில் கொன்றால் அந்த பலன் கொஞ்சம் குறையும். 3 அடி என்றால் இன்னமும் குறையும். இப்போ இதில் ஒன்றா பார்ப்போம். உங்களுக்கு சாத்தான் தான் கொட்டாயை வரவழைக்கிறது அப்படிங்கிற ஹதீஸை 3289 சஹீஹ் புகாரில் சொல்கிறாரு. ஆனால் அதில் எப்படி இருக்குன்னா, கொட்டாவி சைத்தானிடமிருந்து வருவதாகவும்
உங்களில் எவரேனும் கொட்டாவிவிட்டால் தம்மால் முடிந்தவரை அதை அடக்கிக் கொள்ளட்டும். ஏனெனில் எவரேனும் ஹா என்று கொட்டாவியால் சத்தம் போட்டால் சைத்தான் சிரிக்கின்றான். இதை மூட நம்பிக்கை அப்படின்னு இவர் சொல்கிறாருன்னா, சைத்தான் இருக்கானா இல்லையாங்கிறத இவர் வந்து தெளிவாக ஆய்ந்து சொல்ல முடியுமா அப்படின்னா இவரால் சொல்ல முடியாது. உலகத்தில் உள்ள எல்லா மதமும் வந்து இந்த சாத்தானை வந்து ஒத்துக்குச்சு. ஆனால் இவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. இவங்க ஒத்துக்க மாட்டுறாங்கிறத விட பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை கிடையாது. இவங்க இப்படி வேணால் வாழலான்னு இருக்கக்கூடியவங்க வந்து இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாத்தையோ அல்லது மற்ற மதங்களையோ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எந்த விதமான அனுமதியும் உரிமையும் கிடையாது. முதல்ல இவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து சொல்லணும். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறை, நாங்கள் இப்படி தான் வாழணும்னு. ஏன்னா மனிதன் இல்லையா, ஆறறிவு பகுத்தறிவுலாம் பேசுவாங்க. அப்போ இப்படி ஒரு வாழ்க்கை முறை வேணுங்கிறத இவங்க முன்னிறுத்தினதுக்கப்புறம் தான் இவங்க ஹதீஸ் மற்ற விஷயங்களை வந்து, அதாவது கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை வந்து இவங்க கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் சைத்தான், அல்லாஹ் இதெல்லாம் நம்ம எதையுமே நம்ம கண்ணில் பார்க்கல. ஆனால் இந்த விஷயம் சொர்க்கம், நரகம், ஏஞ்சல் இது எதுவுமே நம்ம கண்ணில் பார்க்கல. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களுடைய வாழ்க்கை முறையை இவங்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதே போல் புகாரி 1144 ஹதீஸில் ஒருவர் தொழாமல் ஒழுங்குகிறார் எனில் அவரது காதில் சைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான் என்று பொருள். அந்த ஹதீஸை வந்து அவர் எடுத்து வைக்கிறார். அப்போ ஏற்கனவே சொன்னது தான் இது, ஏற்கனவே சொன்ன பதில் தான் இந்த ஹதீஸ்க்கும். பள்ளிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அடிச்சுக்கொள்ள சொன்னாங்க. அதுக்காக காரணம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இது வந்து அவர் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காரு. அது அந்த ஹதீஸில் இருக்க தான் செய்யுது. ஆனால் பொதுவாகவே வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளால் பல நோய்கள் வரக்கூடியதாக இருக்குது. அது அதிகமான பாக்டீரியா வந்து சுமந்து வரக்கூடியதாக இருக்குது. அதனால் பள்ளியை வந்து கொள்வது வந்து நல்லதுன்னு தான் சயின்ஸே வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது போன்ற மூட நம்பிக்கைகள் கொஞ்சம் ஓவராக போனபோது தான் அதன் பாதிப்பு தெருநாய்களுக்கு ஏற்பட்டது. நாய்களும் மனித படங்களும் உள்ள வீட்டிற்கு தேவதைகள் நுழையாது என அறிவித்திருக்கிறார். ஒருமுறை மதீனாவில் உள்ள அனைத்து நாய்களையும் கொன்று குவிக்க சொல்லி நபிகள் ஆணையிட்டார். முஸ்லிம்களும் அந்த ஆணையை சிறமேற்கொண்டு நிறைவேற்றினார்கள். அப்புறம் கருப்பு நிற நாய்களை மட்டும் கொல்ல சொல்லி இருக்கிறார். ஏனெனில் கருப்பு நாய்கள் சாத்தான்களாம். புகாரி ஷரீஃபில் 5949 ஹதீஸாக இது பதியப்பட்டிருக்கு. நாயும் சிலைகள் முதலான உருவப்படங்களும் உள்ள வீட்டில் வந்து இறை கருணையை கொண்டு வரும் மாணவர்கள் நுழைய மாட்டார்கள் அப்படின்னு. அது அவங்களுடைய ரூல்ஸ். நுழைய மாட்டாங்க. ஏன் நுழைய மாட்டாங்க, அது இருக்கிறதால நுழைஞ்சா என்ன, அதெல்லாம் நீ கேட்டால் எங்கள்கிட்ட பதில் கிடையாது. அது அப்படி தான், அதை கேட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதே போல் நாய்களை கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, சஹீஹ் முஸ்லீமில் 1572 ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. இது எனக்கு தமிழில் கிடைக்கலங்கிறதால இங்கிலீஷில் இதை போட்டிருக்கிறேன். Allah Messenger sallallahu alaihi wasallam ordered us to kill dogs, and we carried out this order so much so that we also killed the dog coming with the woman from the desert. Then Allah apostle forbade their killing. He said, "It is your duty the jet black dog having 2 spots on the eyes, for it is a devil." sallallahu alaihi wasallam நாயை கொல்ல சொன்னாங்க. நாங்கள் நாயை கொல்ல போனோம். அப்போ வந்து ஒரு பெண் பாலைவனத்துலேருந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட ஒரு நாய் வந்துச்சு. அந்த நாயை கொல்ல போகிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, நாயை வந்து கொல்லாதீங்க. எந்த நாய்க்கு வந்து 2 ஸ்பாட் வந்து கையில் அது கண்ணில் இருக்கோ அதை மட்டும் கொள்ளுங்க, அதுதான் வந்து டெவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்குது. அப்போ சாதாரண நாயை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. தென் அல்லாஹ் அப்போஸ்தலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்பேட் தேர் கில்லிங் அப்படின்னு தெளிவாக அந்த ஹதீஸ்லேயே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கொல்லணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நபிகளின் வன்முறை வரலாற்றில் இன்னொரு முக்கிய பங்களிப்பு மதமாற்றத்தையும் நாத்திகத்தையும் தண்டனைக்குரியவாக மாற்றியது. முஸ்லீமாக இருக்கும் ஒருவர் வேற்று மதத்துக்கு மாறுவது இஸ்லாமிய பெரும்பான்மை சமூகங்களில் நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயம். காரணம், மதம் மாறுவர்களை கொலை செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிடுகிறார்கள். இது வந்து சுனான் நசையில் வந்து 4059 ஹதீஸாக உள்ளதை வந்து இவர் எடுத்து போட்டிருக்காரு. ஆனால் அதுக்கு அடுத்த ஹதீஸை வந்து இவர் பார்க்க மறந்துட்டார். சம் பீப்புள் அப்போஸ்டலைஸ்ட் ஆஃப்டர் அக்செப்டிங் இஸ்லாம் அண்ட் அலி பர்ன் them with fire. இப்னு அப்பாஸ் said, if it has been me, I would not have burned them. The messenger of Allah sallallahu alaihi wasallam said, no one should be punished with the punishment of Allah. If it had been me, I would have killed them. The messenger of Allah sallallahu alaihi wasallam said, whoever changes his religion, kill him. இஸ்லாத்தை ஏற்றா மட்டும் தான் சொர்க்கம் போக முடியும். அப்படியேப்பட்ட இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறதால அவங்களை கொல்லணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஒரு முக்கிய வாதத்தை கொண்டு வருவார்கள். மதங்களில் கட்டாயம் கிடையாது என்று குர்ஆன் சொல்கிறது என்பார்கள். உண்மையில் அந்த முழு வரியையும் படித்தால் அது வேற்று மதத்திலிருந்து இஸ்லாமை நோக்கி வருபவர்களுக்கானது என்பது புரியும். அல்-பக்ரால 256 வசனத்தை சொல்கிறார். வேற்று மதத்தவர்கள் முஸ்லீமாக மாறுவது பெருமையுடன் வரவேற்கப்படுகிறது. ஆனால் முஸ்லீமாக இருந்து வேற்று மதங்களை தழுவுவது மாபெரும் குற்றம். 256 வசனம் அல்-பக்ரா என்ன சொல்லுதுன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வித நிர்பந்தமும் இல்லை. வழிகேட்டிலிருந்து நேர்வழி முற்றிலும் பிரிந்து தெளிவாகிவிட்டது. ஆகையால் எவர் சைத்தானை நிராகரித்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் அருந்திவிடாத கெட்டியான கயிற்றை நிச்சயமாக பற்றி கொண்டார். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியுறவனாகவும் நன்கு அறிவனாகவும் இருக்கின்றான். இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை அப்படின்னா அது முஸ்லீம்களுக்கு சொல்லப்பட்டது தான். காரணம் என்னன்னா, இஸ்லாத்துடைய பேசிக்கான அந்த 5 பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம் இருக்கு இல்லையா, இஸ்லாமுடைய தூண், அதையே வந்து இறை நம்பிக்கை தவிர மீதி 4 கடமையை வந்து கட்டாயம் கிடையாது. ஏன் அப்படின்னா, உதாரணமாக மாதவிடாய் காலத்தில் உள்ள பெண்கள், மகப்பேறு குழந்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பெண்கள்,
ஒருத்தர் வந்து பைத்தியமாக இருக்கிறாரு அல்லது குழந்தையா இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து தொழுகை வந்து கட்டாயம் கிடையாது. அப்போ இங்கே என்ன வருது, தொழுகை தேவையில்லை அப்படின்னு வருது. அதே போல் நோன்பு வைக்க முடியாதவங்க, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு நோன்பு கட்டாய கடமை கிடையாது. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, இங்கேயும் வந்து இஸ்லாத்தில் நிர்பந்தம் இல்லை அப்படிங்கிறது வருது. ஜக்காத் அதுக்கான இது 83 அல்லது 84 கிராம் தங்கம் இருந்தால் மட்டும்தான் ஜக்காத் கொடுக்கணும். அப்போ அது இல்லாத பெரும்பான்மை முஸ்லீம்கள் தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த நிர்பந்தம் இல்லை. அதே போல் தான் ஹஜ் செய்கிறதுக்கு சில லட்சங்கள் தேவைப்படுது, உடம்புல தெம்பு இருக்கணும். அது 2 இருந்தால் மட்டும் தான் ஹஜ்ஜுக்கு போகணும். இல்லைங்கிற பட்சத்தில் அதுவும் வந்து நிர்பந்தம் இல்லை. அப்போ அப்படி பார்க்குறப்ப இஸ்லாத்தில் இறை நம்பிக்கை ஈமான் கொள்வது மட்டும்தான் கட்டாயமே தவிர மற்ற 4 கடமையும் கூட ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலைக்கு அது கட்டாயம் கிடையாது. அப்படிங்கிறது தான் இந்த வசனம் வந்து சொல்லுதே தவிர இது வேற்று மதத்திலேருந்து வரக்கூடியவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தெளிவாகவே புரியக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, வேற்று மதங்களுக்கு மாறாமல் நம்பிக்கையற்று போவதற்கும் மரணமே தண்டனை என்கிறார் நபிகள். முஸ்லீமாக பிறந்து நாத்திக சிந்தனை கொள்பவர்களே எக்ஸ் முஸ்லீம்ஸ் அல்லது அப்போஸ்டேட்ஸ் என்று அழைக்கிறார்கள். இவர்களின் நிலை உண்மையில் படுமோசமானது. பெரும்பாலான முஸ்லீம் நாடுகளில் நாத்திக சிந்தனையாளர்கள் ஏறக்குறைய கஞ்சா வியாபாரிகளைப் போலத்தான் பயந்து ரகசியமாக இயங்க வேண்டியிருக்கிறது என்று கார்டியன் நாளிதழில் அலி எத்தேராஸ் எழுதுகிறார். இந்தியா போன்ற இஸ்லாமியர் சிறுபான்மையாக உள்ள நாடுகளில் சமூக பிரஷ்டம் செய்வது, அவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் தொடர்பற்று போவது போன்ற மென் தண்டனைகள் கிடைக்கின்றன. இவற்றின் காரணமாக பெரும்பாலான முன்னாள் முஸ்லிம்கள் தங்கள் நம்பிக்கையை ரகசியமாக வைத்துக்கொண்டு இயங்கும் நிலை ஏற்படுகிறது. நம்பிக்கையற்று போகக்கூடியவர்களுடைய இந்த அவல நிலைக்கும் நபிகள் தான் காரணம். ஏனெனில் இஸ்லாத்தை விட்டு விலகுபவர்களின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று முஸ்லிம்களுக்கு நபிகள் ஆணையிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சஹீஹ் புகாரியில் 6878 ஹதீஸை இங்கே மேற்கோள் காட்டுறாரு. அந்த ஹதீஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது வேற ஒரு விஷயத்த சொல்லுது. அந்த ஹதீஸ் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, அவர்களுக்கு நாம் அந்த வேதத்தில் உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல்லாகவும் காயங்களுக்கு சமமான காயங்களாகவும் நிச்சயமாக பழிவாங்கப்படும் என்று விதித்திருந்தோம். எனினும் ஒருவர் பழிவாங்குவதை தர்மமாக விட்டுவிட்டால் அது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும். யார் அல்லாஹ் அருளிய வேத கட்டளைப்படி தீர்ப்பு வழங்கவில்லையோ நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்களே. இதுதான் வந்து 5வது அத்தியாயம் 45வது வசனம் சொல்லுது. குர்ஆன் தெளிவாக சொல்லுது, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு அப்படின்னு. நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்து அவனும் கட்டாயமாக வரணும் அப்படின்னு இஸ்லாம் எங்கேயும் சொல்லலை. ஆனால் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. வந்ததுக்கப்புறம் அது குறை இது குறை, அது நொட்டை இது நொட்டுன்னு சொல்லி நீங்கள் வெளியேறிக்கிட்டே இருந்தால் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கோப்பு வந்து குலைஞ்சு போயிடும். அதை விட முக்கியமாக இந்த உலகத்துலேயும் உங்களுக்கு தோல்வி தான் கிடைக்கும், மறு உலகிலையும் உங்களுக்கு தோல்வி தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நபிகளின் கோப சாபங்களின் பட்டியல் மிக நீளமானது. சௌரிமுடி வைத்துக் கொள்பவர்களை அல்லாஹ் சவிப்பான் அப்படிங்கிறாங்களாம். சௌரிமுடியை பொறுத்த வரைக்கும் இல்லாததை இருக்கிறது போல காட்டுறது தான் சௌரிமுடியோட வேலை. ஆலிமுல மக்கள் எந்த அளவுக்கு இந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா, பொய் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அளவுக்கு இதை வந்து கொண்டு போகிறாங்க. இல்லாததை இருக்கிறதா காட்டுறது வந்து தவறானது. அதன் அடிப்படையில் அல்லாஹ் அவங்களை சபிக்கிறான். இது நியாயமானது தான், இதில் ஒரு தவறும் கிடையாது. தன்னை கொட்டிய தேலை அல்லாஹ் சபிக்கிறான். அப்போ அல்லாஹ் தேல் கொட்டினா சபிக்கிறதுல என்ன தவறு இருக்குது? ஒருவேளை இவர் தேல் கொட்டுச்சுன்னா திரும்பி எடுத்து முத்து கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கடையில் முட்டை திருடிய ஒருவனை அல்லாஹ் சபிக்கிறான். திருடுறது தவறு தானே, அது சபிக்கிறதுல என்ன தவறுங்கிறது எனக்கு புரியல. யூதர்களை சபிக்கிறான், கிறிஸ்தவர்களை சபிக்கிறார். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எவ்வளோ மோசமானவங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நபிமார்களை இறைத்தூதர்களை கொல்லக்கூடியவர்கள் தான் வந்து அந்த யூதர்கள். கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இறைத்தூதர்களை இறைவனாக வணங்கக்கூடிய ஒரு கேடுகட்ட சமுதாயமாக தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இறைவனுடைய சாபம் வரதான் செய்யும். அதில் ஒரு தவறுமே கிடையாது. நெருங்கியவர் சாவுக்காக அழும் பெண்களை சபிக்கிறார். சாவுக்காக அழக்கூடாதுன்னு நீங்கள் நெஞ்சில் அடிச்சுட்டு முகத்தில் அடிச்சுட்டு அழுவாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சாவுங்கிறது வந்து எப்படி பிறப்பு ஒரு விஷயமோ அதே போல் இறப்பும் ஒரு விஷயம். அதுக்காக ஒரு பெண் அழ வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் கணவன் கலவைக்காக அழைத்து வர மறுத்த மனைவிகளை தேவதைகள் இரவு முழுவதும் சபித்துக் கொண்டே இருக்கும் என்கிறார். உண்மைதானே? இப்போ வந்து ஒரு கணவன் மனைவியை அழைக்கிறாரு, வரலைங்கிற பட்சத்தில் அந்த கணவன் வழி தவறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த மனைவிக்கு வேறு உடம்பு முடியல அல்லது மாதவிடாய் காலம், இந்த மாதிரி சமயத்தில் அந்த கணவனே புரிஞ்சுக்கிட்டு அழைக்க மாட்டார். அதுதான் வந்து இஸ்லாமிய கணவனுக்கான ஒரு இலக்கணம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது சபிக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லைங்கிறது தான் இஸ்லாத்துடைய கருத்து. இப்படி நபிகளின் சாபங்களின் பட்டியல் மிக நீளமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன நீளமானது அப்படிங்கிறத அவர் சொன்னார்னா நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம். அதே போல யூதர்களுக்கு எதிரான நபிகளின் கோபமும் வெறுப்பும் இன்று வரை முஸ்லிம் சமூகத்தை பீடித்துக் கொண்டே இருக்கிறது. இறுதி நாள், அதாவது நியாய தீர்ப்பு நாள் பற்றி பேசுகையில் யூதர்களை அழித்தொழிப்பது அதற்கு அவசியம் என்கிறார். அவர்களை முழுவதும் அழித்து போடும் வரை இறுதி நாள் வராது என்கிறார். அந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களிடம் இருந்து தப்பிக்க மரங்களுக்கும் பாறைகளுக்கும் பின்னால் யூதர்கள் மறைந்து கொள்வார்கள். அப்போது அந்த மரங்களும் பாறைகளும் அவர்களை காட்டிக் கொடுக்கும் என்று அறிவிக்கும் ஹதீஸ்கள் உள்ளன. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களை, அதாவது இறை தூதர்களை வந்து கொல்லக்கூடிய சமுதாயமாக யூதர் சமுதாயம் இருந்துச்சு. இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய பல அட்டூழியங்களுக்கு காரணம் அவங்க தான். வட்டி அப்படிங்கிற ஒரு மோசமான விஷயத்த உலக அளவில் அவங்க பரப்பிட்டு அதை வச்சு அவங்க வயிறு வளர்த்துட்டு இருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு யூதர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வெறுக்கிறதுல ஒரு தவறும் கிடையாது. நல்லவங்க, உண்மையிலே நல்லவனாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே யூதர்களை வந்து சவிப்பாங்க, வெறுப்பாங்க.
அதுக்கப்புறம் இறுதி நாள், அதாவது நியாய தீர்ப்பு நாள் பற்றி பேசுகையில் யூதர்களை அழித்தொழிப்பது அதற்கு அவசியம் அப்படிங்கிறாருன்னு. இதை வந்து முஸ்லீம்கள் நம்புகிறாங்களோ இல்லையோ, அதாவது அந்த முஸ்லீமிடம் வந்து தப்பி மரங்களுக்கும் பாறைகளுக்கும் பின்னால் யூதர்கள் மறைந்து கொள்வார்கள், அப்போது அந்த மரங்களும் பாறைகளும் அவர்களை காட்டி கொடுக்கும் அப்படிங்கிற ஹதீஸ் இருக்குன்னு அவர் போட்டிருக்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஹர்கத் அப்படிங்கிற ஒரு மரம் தான் யூதன் வந்து பின்னாடி மறைஞ்சிக்கிட்டான் அப்படின்னா அது சொல்லிக் கொடுக்காது அப்படிங்கிறதும் அந்த ஹதீஸில் இருக்குது. இதை முஸ்லீம்கள் நம்புகிறாங்களோ இல்லையோ, மற்ற மதத்தவர் நம்புகிறாங்களோ இல்லையோ, யூதர்கள் நம்புகிறாங்க. அதனால தான் இந்த ஹர்கத்துங்கிற மரத்தை அதிகமாக வளர்க்குறாங்க. அப்போ யூதர்களை முஸ்லீம்கள் வெறுக்கிறாங்க, யூதர்கள் வந்து சபிக்கப்பட்ட சமுதாயம் அப்படிங்கிறத யூதர்களே ஒத்துக்கொள்கிறப்ப இவருக்கு எங்கே வலிக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். முழுமையாக எழுதுவது என்றால் ஒரு முழு புத்தகமே போட வேண்டியிருக்கும். பல புத்தகங்கள் போட்டிருக்காங்க, அதுக்கு பதில் வந்து இஸ்லாமிய அறிஞர்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை பற்றிலாம் ஒரு கலவை நீங்கள் பட தேவையில்ல. புத்தகம் போடுறதா இருந்தால் போடுற அளவுக்கு உங்களுக்கு அறிவு கிடையாது. எவனா எங்கேயாவது எழுதுனதை காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. இது எல்லாமே பண்டைய காலத்தில் இருந்த நடைமுறைகள் மட்டுமே என்று வாதிடலாம். நபிகளின் மூட நம்பிக்கைகள், அடிமைகள் சார்ந்த வாழ்வியல், அரங்கேற்றிய வன்முறைகள், திருமணங்கள், இன அழித்தொழிப்பு சிந்தனைகள், சாபங்கள், குரூர தண்டனைகள் எல்லாமே 7ஆம் நூற்றாண்டு பின்னணியிலிருந்து பார்க்கும்போது புரிந்து கொள்ளத்தக்கவை. அக்காலத்தில் ஒரு போரிடும் கூட்டத்தின் எழுத்தறிவற்ற தலைவர் இப்படிதான் நடந்து கொண்டிருப்பார். நபிகளின் வாழ்வு நவீன காலத்துக்கும் ஒவ்வாதது என்ற புரிதல் அனைவருக்கும் இருந்தால் இதில் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு உருட்டியிருக்காரு. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது எல்லாமே சரி அப்படிங்கிறது தான் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஏற்றுக்கிறோம். அது உண்மையும் கூட. இந்த நவீன காலத்துக்கு ஒவ்வாத பல விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அதை பற்றிலாம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னு நீங்கள் வாழக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. அப்போ அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரிட்டாலியேஷன், அதாவது எதிர்த்தாக்குதல் செஞ்சதை வந்து ஒரு பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு நாகரிக மனிதனுக்கு அழகல்ல அப்படிங்கிறத இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் அவர் இப்படி பார்க்கப்படுவதில்லை. இன்று வரை மானுடருக்கெல்லாம் ஒரு உதாரண புருஷனாக இறை தூதர்களிலே ஆக சிறந்த இறை தூதராக சித்தரிக்கப்படுகிறார். அப்படி உதாரண புருஷராக பின்பற்றும் அளவுக்கு அவர் வாழ்வெளியில் பெரும்பாலானவை இல்லை என்பதே இங்கே உள்ள சோகம். இன்னும் சொல்லப்போனால் இன்று நபிகள் மீது பெரும் மரியாதை கொண்டு இயங்கும் முஸ்லிம்களிடையே கூட பெரும்பாலானோர் அவர் வாழ்வியலின்படி நடந்து கொள்வதில்லை, நடந்து கொள்ளவும் இயலாது. நவீன அறநெறிகள், நவீன சட்டங்கள் அனைத்துமே அவரது வாழ்வியலுக்கும் கற்பித்தல்களுக்கும் எதிராக இருக்கின்றன. இன்றைக்கு அப்படி நடந்து கொள்வது யார் என்று பார்த்தால் போகோ ஹராம், ISIS, தாலிபான் போன்ற இயக்கங்களை மட்டுமே குறிப்பிட இயலும் அப்படின்னு ஒரு மூடத்தனமான ஒரு விஷயத்தை இங்கே அவர் பதிவு பண்ணியிருக்காரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 வயதில் அவங்க நபியாக ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறமும் சரி, அந்த மக்காவில் உள்ள மக்கள் வந்து அவரை எந்த அளவுக்கு புகழ்ந்தாங்க அப்படின்னா, நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னும் பொய் சொல்லாதவர் அப்படின்னும் அவங்க நம்பிட்டு இருந்தாங்க, புகழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. யாராவது எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பொருட்களை, அவங்களுடைய சொத்துக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகக்கூடிய இருந்தாங்க. அவர் அமானிதத்தை பேணக்கூடிய ஒரு சிறந்த மனிதராக இருந்தார் அப்படிங்கிறத அந்த மக்காவாசிகளே வந்து ஒத்துக்கொள்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபி பட்டம் கிடைச்சதுக்கப்புறம் தன்னுடைய உறவினர்களை கூப்பிட்டு சொல்கிறப்ப யாருமே அவரை வந்து ஒரு பொய்யர் அப்படின்னோ, அவர் சொல்லக்கூடியது தவறோ அப்படின்னும் சொல்லலை. அந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இந்த வரலாறெல்லாம் படிக்காத மூடமுட்டியும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவங்க வந்து அவங்க உதாரண புருஷராக இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை அப்படி இல்லை அப்படின்னு உருட்டிட்டு இருக்கான். பக்கத்து வீட்டுக்காரன் பசிச்சிருக்க தான் மட்டும் உண்மையான முஸ்லீம் இல்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. தனக்கு எதை விரும்புகிறானோ அதே தன்னுடைய சகோதரனுக்கு விரும்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. உலகம் தோன்றியதிலிருந்து உலகம் அழியக்கூடிய வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனிதர்களுடையும் மிக சிறந்த மனிதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்காங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையை முழுக்க உண்மையாகவே நீங்கள் ஆராய்ஞ்சா மட்டும்தான் அதை வந்து புரிஞ்சிக்க முடியுமே தவிர, இந்த மாதிரி எவனோ ஒருத்தர் எழுதுனதை, பிட்டா எழுதுனதை, பாதியில் அறக்குறையாக எழுதுனதை தூக்கிட்டு வந்து இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, இதிலேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்கன்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனத்துடைய உச்சம் அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். போகோ ஹராமாக இருக்கட்டும், ISIS இருக்கட்டும், தாலிபானாக இருக்கட்டும், இந்த எந்த அமைப்பாக இருக்கட்டும், அப்பாவிகளை கொல்லக்கூடிய எந்த ஒரு அமைப்பும் வந்து இஸ்லாத்துக்கு எதிரானது தான். அப்பாவிகளை கொள்வது முழு மனித சமுதாயத்தையும் கொள்வதை போல அப்படின்னு குர்ஆன் தெளிவாக சொல்லுது. அப்படியாப்பட்ட கேடுகட்ட இயக்கங்களை இஸ்லாத்துக்கு கூட முடிச்சு போடுற இந்த கேவலமான வேலையை இந்த ஸ்ரீதர் சுப்பிரமணியம் செஞ்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கடைசியாக இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரும் கசப்புணர்வை கொடுத்தது என்றால் நீங்களும் நவீன சிந்தனைவாதத்தின்படி தான் வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். காரணம், நவீன வாழ்வியல் அகிம்சையை கொண்டு மனித உரிமைகளை சார்ந்து, போர்களை வெறுத்து, அடிமை முறைகளை துறந்து, மனிதநேய தண்டனை முறைகளை கைகொண்டு இயங்க முனையும் ஒன்று அப்படின்னு உருட்டிருக்காப்புல. அப்படியாப்பட்ட மாற்றங்கள் நடந்ததற்கு மதங்கள் காரணம் அல்ல, நவீன மனித உரிமைகள், செக்குலர் சிந்தனைகள், அறிவியல் பூர்வ அணுகுமுறைகள் இவைகள் தான் காரணம். இவைதான் மானுடத்தை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அமைதியை, சுபிட்சத்தை, நிம்மதியான வாழ்க்கையை கொண்டு வந்ததற்கு காரணம். மதங்களின் ஆதிக்கம் சமூகத்தில் இருந்தவரை இப்படியாப்பட்ட அமைதி, சுபிட்சம், சமூக பொருளாதார முன்னேற்றங்கள் எவையும் சாத்தியப்படவில்லை அப்படிங்கிற ஒரு முழு பூசணிக்காயை வந்து சோத்துல மறைச்சிருக்காப்புல. சொல்லப்போனால் இன்றைக்கு கூட உலகமெங்கும் அந்த அமைதியை குலைக்க முயன்று கொண்டிருப்போய் மதங்கள் தான் அப்படிங்கிற ஒரு பொய்யையும் இங்கே சேர்த்து சொல்லியிருக்காப்புல. இன்றைக்கி உலகத்தில் நடக்கக்கூடிய பல கேடுகட்ட செயல்களிலிருந்து முஸ்லீம்களை பாதுகாக்கக்கூடியது இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது இஸ்லாமியர்களை பார்த்தோம் அப்படின்னா
தற்கொலை செய்யக்கூடியவங்க குறைவாக இருப்பாங்க, மது அருந்தக்கூடியவங்க குறைவாக இருப்பாங்க, போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடியவங்க ரொம்ப குறைவாக இருப்பாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வித கேடுகெட்ட செயல்களையும் செய்யக்கூடியவர்களில் மிக குறைந்தவர்கள் யாருன்னு பார்த்தா முஸ்லீம்கள் தான். அதுக்கு காரணம் இஸ்லாம் தான். இவர் என்னமோ சொல்கிறாரு, செக்யூலரிச சிந்தனைகளும் அறிவியல் பூர்வ அணுகுமுறையும் தான் வந்து மக்களை வந்து மாற்றிருக்கு அப்படின்னு ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு புருடா வாங்கி விட்டுருக்கிறாரு. இவர் சொல்லக்கூடிய செக்குலரிச சிந்தனை உள்ள அமெரிக்கா தான் 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் மேலே ஒரு ஆட்டம் பாம்பு போட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஊனமாகவும் மூளை வளர்ச்சி இல்லாதவங்களாகவும் பிறக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மோசமான செயலை செஞ்ச அமெரிக்கா தான் செக்குலரிச சிந்தனை கொண்டது. இதுதான் அறிவியல் பூர்வமான அணுகுமுறை அப்படின்னு இவர் சொல்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஈருலக வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவனுக்கு ஈருலக வெற்றி கிடைக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பொய்யையும் அவதூறையும் பரப்பி இஸ்லாத்தோட வந்து இல்லாமல் ஆக்கணும்னு நினச்சா அது முடியவே முடியாது. தினம் தினம் இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் அலையலையாக வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அல்லாஹுடைய ஒளியை வந்து வாயால் ஊதி அணைக்க முடியாது. அதை குரானை வந்து தெளிவாகவே சொல்லுது. காவிர்களை வெறுத்த போதும் அல்லாஹ் அவனுடைய ஒளியை வந்து பூரணமாக்கி வைப்பான் அப்படிங்கிறத குரான் தெளிவாக சொல்லுது. அதுக்கப்புறம் பின்குறிப்பு ஒன்று சொல்லியிருக்கிறார். ஹதீஸ்களில் சிலவற்றை நம்ப முடியாதவை என்று சொல்வார்கள். அதாவது அந்த சம்பவம் நபிகள் வாழ்வில் நிஜமாகவே நடந்ததற்கான ஆதாரம் தெளிவாக இருக்காது. அப்படி இல்லாமல் தெளிவாக ஆதாரத்துடன் உள்ள சஹி என்று சொல்வார்கள். ஆத்தன்டிக் என்று அர்த்தம். இந்த அத்தியாயத்தில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ள ஹதீஸ்கள் அனைத்துமே சஹி என்னும் வரையறையின் கீழ் வருவனதான். சஹியான வரையறைக்குள்ள தான் வருது. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஹதீஸை வந்து நடுவில் இருந்து எடுக்கிறீங்களே, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எதனால் அந்த போர் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லாமல் நடுவில் விட்டு எடுத்தால் எவ்வளோ பெரிய ஆதாரமான ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து தவறாக தான் மக்கள் இடத்துல போய் சேரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இனிமேலாவது இஸ்லாத்தை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அல்லாஹ்னா யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கன்னா யார், அவங்களுடைய வரலாறு என்ன, அதெல்லாம் வந்து எளிமையாகவே இன்றைக்கி இன்டர்நெட்டில் எளிமையாக கிடைக்குது. அதெல்லாம் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய விமர்சனங்களை வைங்க. தயவுசெய்து அவதூறு பரப்பாதீங்க. யாரோ ஒருத்தவங்க எழுதுனதை அப்படியே அங்கேருந்து வெட்டி இங்கே ஒட்டி வந்து தன்னை வந்து அறிவாளி போல காமிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடாதீங்க. கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னு வாழக்கூடிய உங்களுக்கு நேரம் இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை பார்த்துட்டு மறுப்பு தெரிவிங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து என்னென்னலாம் எழுதுறீங்களோ அது எல்லாத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் மறுப்பு தெரிவிப்பேன் இன்ஷா அல்லாஹ். அன்பான சகோதரர்களே, இதுதான் அவருக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட மறுப்பு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. மேலும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.